அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 4வது அத்தியாயம் 60வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் நேற்று. அதாவது அல்லாஹு தாலா நபியே இவங்களை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு ஆரம்பித்தான். நபிக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறான், நீங்கள் இவங்களெல்லாம் பார்க்கலையா. நபிக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தையும் அவங்களுக்கு முன்னாடி இறங்கி அருளப்பட்ட வேதத்தையும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் தங்களுடைய விவகாரங்களில் தீர்ப்புக்காக என்ன பண்ணுறாங்க, தாகூத்திடம் கொண்டு செல்கிறாங்க. அந்த தாகூத் யார்? ஸோ நமக்கு தஜ்ஜால்ன்ற ஒரு கேட்டகரியை சொல்லி இது பண்ணியிருக்காங்கல்ல, அந்த தஜ்ஜால் யார்? இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த தஜ்ஜாலாக நீங்கள் யாரை யோசிப்பீங்க? ஃபித்னா செய்யக்கூடியது யார் அப்படின்னு சிந்திக்க சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்லிட்டு, சட்ட மேதைகள்னு சொல்லிட்டு தாங்களாக இயற்றிய சட்டங்கள் இதையெல்லாம் வச்சுட்டு அந்த சட்டங்கள்கிட்ட தான் நம்ம போகிறோம். ஆனால் அந்த தாகூத் என்ன பண்ணுறான், அல்லாவை நிராகரிக்கிற மாதிரி தான் கட்டளை சொல்கிறான். அல்லாஹ் நிராகரிக்குமாறு தான் கட்டளையிடப்படுறான். ஷைத்தான் அவர்களை முற்றிலுமாக வழிகெடுத்து வெகு தூரம் கொண்டு செல்ல விரும்புகிறான் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறான். ஸோ இவ்வளோ சொல்லியும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் விஷயம். ஸோ இவ்வளோ அருமையாக தாகூத்தை பற்றியும் தஜ்ஜாலை பற்றியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பற்றியும் சயின்ஸை பற்றியும் இலுமினாட்டியை பற்றியும் இதுக்கு மேலே யாரும் ஓப்பனாக சொல்ல முடியாது. நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும். ஸோ அந்த தாகூத் யார், ஷைத்தான் யார் அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும். ஓகே, இப்போது இன்றைக்கி 61வது வசனத்துலேருந்து பார்க்கலாம். وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ وَإِلَى الرَّسُولِ رَأَيْتَ الْمُنَافِقِينَ يَصُدُّونَ عَنْكَ صُدُودًا. وَإِذَا قِيلَ கூறப்பட்டால், லஹும் தஆலவ் அவர்களுக்கு வாருங்கள் அப்படின்னு கூறப்பட்டா, இலா மா அன்ஸலல்லாஹு அன்ஸலல்லாஹு அப்படின்னா அல்லாஹ் அனுப்பினது, இறக்கினது. அன்சல் அப்படின்னா தமிழில் அஞ்சல்னு சொல்லுவோம் இல்லையா. அஞ்சல்னால் என்னது, இங்கேருந்து அங்கே தூது அனுப்புறது இல்லையா, கடிதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அன்சல். எனக்கு என்னமோ அரபி தமிழ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எஸ், ஒரு லாங்குவேஜ் தானே. அதான் இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டேட், அதாவது ஒவ்வொரு சிட்டியில் உள்ளவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் இறக்கி அப்படிலாம் பேசுவோம். ஸோ ஒரு மொழி தான் அவங்கவுங்க பேசின விதத்தை வச்சு நிறையவா மாறுபட்டிருக்கு. ஓகேவா. அதில் இன்றைக்கி நம்ம இருக்கும்போது ஏகப்பட்ட மொழியாக பிரிஞ்சிருக்கு. பட் பாஸ்ட் முன்ன காலத்தில் அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கி தமிழ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசினாலும் நம்ம எல்லாருக்கும் அது புரியும். எந்த ஸ்லாங்கில் பேசினாலும் அது நமக்கு புரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் அரபியுமே இருந்திருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு தான் அது புரியாமல் போயிடுச்சு. பட் அவங்க முன்ன காலத்தில், நபி காலத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், இன்னும் அதுக்கு முன்னர் காலத்துலலாம் லாங்குவேஜ் எல்லோரும் ஒரே மாதிரியான லாங்குவேஜ் தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் அனுப்பியதை இலர் ரசூல்னா தூதர், ரஐத்தனா காண்பீர், முனாஃபிகீன நயவஞ்சகர்களை, யசுத்தூன புறக்கணிக்கிறார்கள், அன்க உம்மை விட்டு, சுதூதன் புறக்கணித்தல். சுதூத் யசுத்தூன் இதெல்லாம் புறக்கணிப்பு. அதே மாதிரி முனாஃபிகீன் அப்படின்னா நயவஞ்சகம். இப்போ மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டத்தின் பக்கமும் தூதரின் பக்கமும் வாருங்கள். அப்போது இந்த இறக்கி வைத்த அப்படின்னா அல்லாஹ் எதை இறக்குறான், தூதர் மூலமாக என்ன நமக்கு சொல்லித்தரான்,
நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கோங்க. அப்போ அதெல்லாம் சட்டங்கள் தானே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தூதர் மூலமாக இறைவன் சொல்லியிருக்கா. யார் அதை பக்கம் வரீங்களோ, அப்படி வாங்கன்னு கூப்பிடப்பட்டா, அழைக்கப்பட்டா, இவங்க என்ன பண்ணுறாங்களாம், நயவஞ்சகர்கள் உம்மிடம் வராமல் விலகி செல்வதையே நீர் பார்க்கின்றீர். இப்போ இந்த நயவஞ்சகர்கள், ஸோ இன்றைக்கும் முஸ்லீம்னு சொல்லுவாங்க, நான் முஸ்லீமுடைய அத்தா அம்மாவுக்கு பிறந்திருப்பாங்க, ஆனால் அல்லாஹ் இப்படிலாம் இருக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி காலகட்டத்தில் இது மாதிரிலாம் நம்ம இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த செயல்பாடுகளில் அவங்க ஈடுபட மாட்டாங்க. நான் சொல்கிறது வெறும் தொழுகை வணக்கம் அது மட்டும் இல்லை, அதுவும் தான். அதை கூட சேர்த்து இன்னும் என்ன அப்படின்னா, மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், மற்ற பெத்த அத்தா அம்மாக்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், யாருமே இல்லாத அனாதைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும், எவ்வளோ ஒரு வியாபாரத்தில் எப்படி நடந்துக்கிடணும், கணவன் மனைவி எப்படி நடந்துக்கிடணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்ததில்ல. இன்னும் அல்லாஹ் ஏகப்பட்டது வச்சுருக்கான். ஸோ இப்படி இவங்க அல்லாஹ் சொன்ன விஷயத்த இவங்களுக்கு சொல்லப்பட்டால் நயவஞ்சகர்கள் என்ன பண்ணுறாங்களாம், வராமல் விலகி ஓடுறாங்க. இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி அந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ் யாரை சொல்கிறான், நாங்கள் நம்புகிறோம், நான் உங்களை நான் முஸ்லீம் தான், நான் அல்லாவை நம்புகிறேன், நபியை நம்புகிறேன், இறுதி நாளை நம்புகிறேன், ஆனாலும் இன்றைக்கி நான் ஃபேமஸ் ஆகணும், நான் நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நான் எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணிட முடியுமா? இன்றைக்கி நமக்கு நல்லா தெரியும், மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர், இறைவனே சொல்லியிருக்கான், உங்களுடைய அலங்காரங்களை வெளியே காமிச்சிக்காதீங்க, உங்கள் கணவனை தவிர வேறு யாருக்கும் காமிக்காதீங்க. ஆனால் நம்ம ஆட்கள் எத்தனை பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும், எத்தனை பேர் இருக்கும். அதனால் அவங்க நல்ல இன்ஃப்ளூயன்சராகவும் ஆகுறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் இது இறைவன் என்ன சொல்லியிருக்கா, நம்ம என்ன செய்கிறோம், இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் இதுவே ஸோ நம்மளுடைய ஆனால் அதுக்காக பெண்கள் சம்பாதிக்கவே கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லலை. நீங்கள் தாராளமாக சம்பாதிங்கிறான். இன்ஃபேக்ட் பெண்கள் அந்த அவங்களுடைய சொத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் நல்லபடியாக இருங்க, நீங்கள் இறங்கி வேலை செய்யலைன்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதற்குரிய பணம் உங்களுக்கு வரும். ஸோ அதற்குரிய விஷயங்களும் கூட அல்லாஹ் தெளிவாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கான், நமக்கு தான் அது தெரியலை. ஸோ இப்படி ஏகப்பட்ட சட்டங்கள் அல்லாஹ் சொல்லி இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மாறி அதில் எனக்கு இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மியூட் பண்ணிடுங்க ஃபோனை, நீங்கள் கிளாஸில் இருக்கிறப்ப மியூட் பண்ணிவிடுங்கம்மா, இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இறைவன் சொல்லி இருந்தும் சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். செய்யாதீங்கன்னு சொன்னதை செய்கிறோம், செய்யுங்க அப்படின்னு சொன்னதை செய்கிறதில்ல, ஏகப்பட்ட இது இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கியும் ஆண்களை தான் எல்லாம் சொல்கிறான், நீங்கள் காசு கொடுத்து பெண்களை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஆனாலும் இன்றைக்கும் நம்ம பெண்ணை பெற்றாதான் நமக்கு மனசுக்கு கஷ்டம். அதை கட்டி கொடுக்கணுமே, நகை போடணுமே. நகை போட்டு என்ன பிரயோஜனம், அந்த பிள்ளைக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் சொசைட்டி பண்ணுது அப்படின்னு நம்மளும் அதை பண்ணுறோம். ஸோ இப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம பார்க்காம நம்ம அதுலேருந்து விலகி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஓடக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள். ஏன்னா நான் தான் அல்லாஹ்வை நம்புகிறேன்னு சொல்கிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேங்கிறது அவன் சொல்கிறத கேட்குறதுங்கிறது. அகெயின் சொல்கிறது என்னென்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பேசுகிறத கேட்குறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் பேசின எதையுமே நீங்கள் கேட்கவும் இல்லை, நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. ஒரு 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 பேனா கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்குதுன்னே சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் பேனா தரவே இல்லை.
இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி காலகட்டத்தில். அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்மளும் கேட்குறோங்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் அல்லாஹ் கேட்குறத நம்ம கொடுக்கவே இல்லை. பேனா கேட்டால் பேனா கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் அதை தவிர நம்ம எல்லாமே பண்ணுறோம். கடைசியில் சொல்கிறோம், நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டோமே, எங்கே கேட்டீங்க, எங்கே எனக்கான பேனா எங்கே? அல்லாவும் இது தான் கேட்பான். நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தாகூத்துக்கிட்ட போகிறீங்க. தாகூத்து ஷைத்தான்னு எல்லாம் உங்களை ரொம்ப ரொம்ப தூரம் வழிகேட்டுக்கு கொண்டு போகிறான். ஸோ அதனால் இந்த மாதிரியான நயவஞ்சகர்கள்கிட்ட இறைவனுடைய சட்டங்கள் சொல்லப்பட்டுச்சுன்னா அவங்க அதுக்குள்ளே வராமல் விலகியே போவாங்க. ஸோ முதல்ல இதை சொல்லுறதுக்கு நமக்கு தெரியணும் அல்லாஹ் என்னென்னலாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு. ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பயணம் மேற்கொள்கிறோம். அல்லாஹ் நிச்சயம் நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுத்தருவான். நம்மளையும் அதை செய்ய வைப்பான், பிறரையும் நம்ம மூலமாக செய்ய தூண்டுவான். அப்படிங்கிற நியத்தோடு நம்ம பயணிப்போம். அடுத்த ஆயத்து பாருங்கள். فكيف إذا أصابتهم مصيبة بما قدمت أيديهم ثم جاءوك يحلفون بالله إن أردنا إلا إحسانا وتوفيقا. فكيف எவ்வாறு, இதா அசாபத்துஹும் அவர்களுக்கு ஏற்பட்டால், முசீபத்துன் அப்படின்னா நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு தீங்கு, அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டால், பிமா கத்தமத் முற்படுத்தியதன் காரணமாக, ஐதீஹிம் அவர்களின் கரங்கள், சும்மஜாஉக பிறகு உம்மிடம் வந்தனர், யஹ்லிஃபூன சத்தியம் செய்கின்றனர், பில்லாஹி இன் அரத்னா அப்படின்னா நாங்கள் நாடவில்லை, இல்லா இஹ்சானன்னா நன்மை இல்லாமல் வேறு எதையும் நாங்கள் நாடலை. தௌஃபீக் அப்படின்னா ஒற்றுமை. தௌஃபீக்னா ஒற்றுமை. பாருங்கள், பின்னர் அந்த முனாஃபிக்குகளை அல்லாஹ் இப்படி காமிக்கிறான். பின்னாடி அவங்க சொல்கிறாங்களாம், தங்கள் கைகள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிலைமை என்ன ஆகும்? பிறகு அவர்கள் மீது அல்லாஹ்வின் மீது ஆணையாக நன்மை செய்வதையும் இரு பிரிவினரிடையே உடன்பாடு ஏற்படுத்துவதையும் தவிர நாங்கள் வேறு எதையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு உம்மிடம் வருவார்கள். அதாவது இன்றைக்கி நீங்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய முனாஃபிக்கு, காஃபிரு, இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம கூட இருக்கிற மற்ற மதத்தவர்னு சொல்லிட்டு ஹிந்துஸு, கிறிஸ்டின் இவங்களெல்லாம் போய் நம்ம முனாஃபிக்கு, காஃபிருங்கிறோம். கிடையாது. அல்லாஹ் யார் நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறான் பாருங்கள். அதாவது இவங்க யாருன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இவங்களுடைய வார்த்தையை பாருங்கள். கடவுள் மீது சத்தியமாக நாங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் உடன்பாடு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப் நிலைநாட்டத்தான் வந்திருக்கோம், பஞ்சாயத்து பண்ணத்தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் யார் பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைனா பஞ்சாயத்து பண்ண யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நாடுகளுக்கிடையே இன்னும் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைனா இன்றைக்கி பஞ்சாயத்து பண்ண அரசு உள்ள நுழையுதா, கவர்மெண்ட் அதிகாரிகள் வராங்களா? அது மாதிரி நாடுகள் இடையில் யார் பஞ்சாயத்து பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, இன்னும் யூகே, யுஎன் இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்கள் 2 பேருக்கும் நான் நல்லது தான் நாடுறேன். இந்த வார்த்தை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நாங்கள் உங்களுக்கு நல்லது தான் நாடுறோம் அப்படின்னு சத்தியமிட்டு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஸோ இன்றைக்கும் 2 இதாக பிரிச்சுட்டு 2 பேர்த்துக்கும் இணக்கத்தை நாங்கள் தர்றோம்னு சொல்லிட்டு கடைசியில் இனப்படுகொலையாக கொண்டு போகிறதெல்லாம் அவங்க தான்.
ஸோ அல்லாஹ் அவர்களை தான் சுட்டி காமிக்கிறான். இன்றைக்கி நமக்கு புரியணும். இந்த ஆயத்தை நீங்கள் வாசிக்கும்போது அது உங்களுக்கு புரியணும். அல்லாஹ் மீது, இறைவன் மீது, அல்லாஹ் மீது அப்படிங்கிறது அரபி வேர்டு அல்லாஹ். ஆனால் பொதுவாக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் வந்து உங்களை வந்து உங்கள் 2 பிரிவினருக்கும் இடையே நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கத்தான் நாங்கள் வரோம், நாங்கள் உங்கள் நல்லதுக்காக தான் செய்கிறோம். டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்னும் வந்து ஜட்ஜஸாக இருக்கட்டும், எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற எல்லாமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லது செய்ய தான் வரோன்னு சொல்லிட்டு என்ன நல்லது செஞ்சுருக்காங்க நீங்களே பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இவ்வளோ நோயாளிகள்லாம் இல்லவே இல்லை. டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரம் அப்படின்னா அது ஒரு ஜோக்காக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், ஹாஸ்பிட்டல் அதுவும் முக்கியமாக மகப்பேருக்கு எவ்வளோ விளம்பரம். அப்போ அதெல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் நமக்கு சொன்ன எத்தனை விஷயங்கள் இன்றைக்கி ஏகப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. கொரோனா விஷயம், மாஸ்க்கு விஷயம், இன்னும் வந்து இதெல்லாம் வந்து நமக்குள்ள, இன்னும் பெரிய பெரிய இதில் நாடுகளுக்கிடையே இந்தியா பாகிஸ்தானுக்கு நாங்கள் நல்ல முறையில் இது பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு அங்கே இல்லாத சண்டையை இவங்களே உருவாக்கி ஏகப்பட்ட பிணக்குகளை ஏற்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் பிரித்து வச்சு அதை நான் சரி பண்ணுறேன். ஒரு டாக்டிக் தெரியுமா? அதாவது 2 பேரை தனித்தனியாக ஆள்றதுங்கிறது முடியாத காரியம். அதனால் 2 பேரையும் சண்டை மூட்டி விட்டு நான் சமாதானப்படுத்துகிறேன்னு நான் போய் நின்று அங்கே ஜட்ஜ் பண்ணுறது. இது எவ்வளோ பெரிய ஒரு வன்மம். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கிறத இன்னும் மாமியார் மருமகளுக்கு இடையே சண்டை மூட்டி விட்டு நம்ம வீடுகளில் யாரோ ஒருத்தவங்க 3ஆம் மனுஷங்க வந்து நல்லவங்க மாதிரி அங்கே வந்து இது பண்ணுவாங்க, நாட்டாமை பண்ணுவாங்க. உண்மையிலேயே அவங்க தான் சண்டை மூட்டி இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு சண்டையை மூட்டி விட்டு சம்வாட் வேறு உறவினரே வந்து நாட்டாமை பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க தான் அங்கே சண்டையை மூட்டியிருப்பாங்க. ரீசன் என்ன? என் சொல் பேச்சு அவங்க கேட்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அங்கே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வன்மத்தினால. இதே தான் உலகம் ஃபுல்லாக நடக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களை அல்லாஹ் சொல்லி காமிச்சு, இவங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இந்த தவறுகள் காரணத்தினால இவங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது, தப்பு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனையும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது இவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஸோ இன்றைக்கி நம்ம நினப்போம், இப்படி நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா? ஆனால் அல்லாவே சொல்கிறான், இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாளைக்கு இவங்களுக்கு அந்த தண்டனை வரும்போது இவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ சிந்திச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி இது வந்து இன்றைக்கி வேர்ல்டு வைடாக நான் பேசுகிறேன். வேர்ல்டு வைடாகவும் பாருங்கள், உங்களுக்குள்ளேயும் பாருங்கள். இது 2மே நீங்கள் பண்ணுங்கள். நம்மளும் 2 பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி விட்டு நம்ம அதில் வந்து குளிர் காஞ்சு நம்ம பேச்சை கேட்குற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஷைத்தான் வந்து தெரியாமையே அதை அழகான மாதிரி காமிச்சிருவான். ஆனால் சிந்திச்சு பாருங்கள், நம்ம எதுவும் அந்த மாதிரி செய்கிறோமா? அப்படி நம்ம செய்கிறோன்னா அல்லாஹ் இது நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறான். இது 2 மட்டுமே எப்போவுமே மைண்டில் வைங்க. அதை விட்டுட்டு முனாஃபிக்கு காஃபிருன்னு வர்றப்ப சம்பந்தமே இல்லாமல் பக்கத்து வீட்டில் உள்ள சாதாரண ஒரு ஹிந்துவை போய் நினைக்காதீங்க. எல்லாரும் ஒரே மனுஷங்க தான். அதில் அவங்கவுங்களுடைய கொள்கை, நம்மளுடைய இந்த கொள்கை அவங்களுக்கு சொல்லப்படாததுனால அவங்க ஹிந்துவாக இருக்காங்க. இந்த கொள்கை அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படாததுனால அவங்க வந்து வேறு கொள்கையில் இருக்காங்க. தெளிவான கொள்கையை நம்ம எத்தி வச்சோன்னா நிச்சயமாக அவங்க வந்து அவங்க கொள்கையை ஏற்றுப்பாங்க, வெளியே சொல்கிறாங்களோ இல்லையோ. இன்றைக்கும் வெளியே சொல்லாத எத்தனையோ மக்கள் கொள்கை ரீதியாக இஸ்லாமியர்களாகத்தான் இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியலை. ஒரே கடவுள்னு நினச்சி கும்பிடுறாங்க. பட் அது கடவுளுக்கு பேர் தான் அவங்க டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. கடவுள், சாமி அப்படின்ற இயேசு அப்படி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்களோட உள்ளங்கள் வந்து அல்லாஹ்வே அறிவான்.
அவங்களுடைய எண்ணம் என்ன, அவங்களுடைய உள்ளம் என்ன அப்படின்னு. ஸோ அதில் போயிட்டு நம்ம யோசிக்க தேவையில்லை. நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் நம்மளையும் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் தான் யோசிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மற்றவங்கள ஏன்னா இன்றைக்கும் ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா முஸ்லீம்களிடையே மற்றவங்கள வந்து கொஞ்சம் இவங்க தானே அப்படின்ற மாதிரியான ஒரு கீழான, ரொம்ப கீழன்னு இல்லை, கொஞ்சம் மட்டமான பார்வைகள் சிலரிடம் இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்போது எப்போ அந்த மட்டமான பார்வைகள் மாறும் அப்படின்னா எல்லாரும் ஈக்குவல் தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான், அவங்கவுங்க செயல் அவங்கவுங்களோடது, இறைவன் அதை அறிவான். அவங்க இந்த நிமிஷம் யாருக்கும் கெட்டது செய்யலை, நல்லது செய்கிறாங்க அப்படின்னாவே இறைவன்கிட்ட அவங்களுக்கான பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்க வாய்ப்புண்டு. யார் அல்லான்னு தொழுதுட்டு ஓதிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தவங்கள மன நோகடிச்சு பேசிட்டு ஒரு ஹிந்துவையே நீங்கள் ஒரு நான் முஸ்லீமையே கூட மனம் நோகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் அல்லாவுடைய படைப்பு தான். அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அல்லாவுடைய படைப்பை வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்மளுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அழிக்கக்கூட நேரிடும். ஸோ இதை தான் நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இறைவனும் வந்து அவன் சொல்கிற அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் இப்படி யோசிங்க, சரியா? ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். உலாஇகல்லதீன யஅலமுல்லாஹு மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅரித் அன்ஹும் வஇதுஹும் வகுல்லஹும் ஃபீ அன்ஃபுஸிஹிம் கௌலம் பலீகா. யஅலம்னா அறிவான், மா ஃபீ குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளங்களில், ஃபாரிஸ் அப்படின்னா புறக்கணிப்பீராக, அன்ஹும் வஇதுஹும் இன்னும் உபதேசிப்பீராக, வஇதுஹும் அப்படின்னா உபதேசிப்பீராக, வகுல்லஹும் அவர்களுக்கு கூறுவீராக, ஃபீ அன்ஃபுஸிஹிம் அவர்களுடைய உள்ளங்களில், கௌலம் கூற்றை, பலீகா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய. அப்போ இந்த மாதிரி 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு நான் நாட்டாமல் பண்ணுறேன், உங்களுக்கு நல்லது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய நயவஞ்சகர்களை அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்டவங்களுடைய இதயங்கள் மனசில் என்ன நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நன்கு அறிவான். அதனால் நீங்கள் அவங்களின் நடத்தையை புறக்கணித்து விடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். இந்த மாதிரி நயவஞ்சகம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்மக்குள்ளேயும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுடைய நடத்தையை புறக்கணிச்சிடுங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க. அவங்க பேச்சை கேட்டு இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. 3ஆம் நபர் வந்து ஏதோ ஒன்று சொல்லி நமக்கே தெரியும் ஏதோ கலவரம் பண்ணுறாங்க. அது நமக்கு ஒரு செகண்ட் அது ஒரு உதிப்பு வரும். அப்போவே சுதாரித்து அவங்க சொல்கிறத புறக்கணிச்சிடணும். இல்லைன்னா ஒரு நல்ல கலவரம் மூட்டி விட்டு கடைசியில் அவங்க வந்து ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. ஸோ அதே தான் எல்லா இடங்கள்லையுமே. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடத்தையை புறக்கணிச்சிடுங்க. அப்போனா அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் புறக்கணிச்சிடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். முதல்ல புறக்கணிச்சிடுங்க, அப்புறம் அறிவுரை சொல்லுங்கள். அவங்களின் உள்ளங்களில் பதியக்கூடிய நல்லுரையை நீர் அவர்களுக்கு கூறுவீராக. அவங்க செயல்களை புறக்கணிச்சிட்டு அவங்க மனசில் நல்ல பதிகிற மாதிரி நல்ல உரையை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள திட்டுறோம், அவங்கள ஏசுகிறோம், வசப்பாடுறோம். இன்றைக்கி யாராவது ஒருத்தவங்க இஸ்லாமுக்கு எதிராக ஏதோ பேசிட்டாங்க, ஏதோ ஏதோ பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளுடைய நார்மல் லைஃப்லையே வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மளை வந்து வழிகெடுக்க பார்க்குறாங்க, பிரச்சனை மூட்டி விட்றாங்க, சண்டைக்கு இது பண்ணுறாங்க
அப்போ இந்த மாதிரியான ஆட்களோடைய செயல்களை நீங்கள் ஃபஸ்ட்டு புறக்கணிச்சிட்டு அவங்களுக்கு நல்ல விதமாக அறிவுரை சொல்கிறான்ல. யாருக்குமே அதே மாதிரி ரொம்ப அட்வைஸுன்ற பேரில் ரொம்பவும் நம்ம இது பண்ணக்கூடாது. கரெக்டான விஷயங்களை அழகான முறையில் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இன்னும் எப்படி அழகான முறையில் நல்லுரையை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். இன்னும் அல்லாஹ் சொல்லுவான் பாருங்கள் என்ன மாதிரிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு. வமா அர்சல்னா மிர் ரசூலினில்லா லியுதா பிஇذنில்லா வலவ் அன்னஹும் இஸ் வலமு அன்ஃபுஸஹும் ஜாஉக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. இப்போ மேலும் அவர்களுக்கு அறிவித்து விடுவீராக, அல்லாவின் கட்டளைப்படி மக்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை. இந்த ஒரு வார்த்தை நம்ம யாருக்காச்சும் சொல்லியிருக்கோமா? எங்கள் நபியை ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணணும்? யார் அவர்? ஏதாவது நம்ம முதல்ல எங்கள் நபியை ஃபாலோ பண்ணுங்கன்னு நம்ம யார்கிட்டையாச்சும் சொல்லியிருக்கோமா? அவர் யார், எதை கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்கோமா? அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு நீங்கள் சொல்லிடுங்க, இறைவனுடைய கட்டளைப்படி, இறைவனுடைய இறைவனுடைய சட்டங்கள். இன்றைக்கி நமக்கு யாரோ சட்டம் கொடுக்குறாங்க. அம்பேத்கராக இருக்கட்டும், இன்னும் சட்டமே வல்லமைகள் யாரெல்லாம் நமக்கு கொடுத்தாங்கன்னு நீங்கள் புத்தகங்களில் படிக்கிறீங்களோ, உங்கள் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் இருக்கட்டும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, சிந்திச்சு பாருங்கள். ஒரு கார் கம்பெனி, ஃபோர்டு கார் இருக்குது. ஃபோர்டு கார் கம்பெனி அந்த ஃபோர்டு காரோட அந்த விஷயங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கான அந்த பேம்ப்ளெட் தருவாங்கள்ல. ஃபோர்டு காரை விடுங்க, ஒரு டிவிஎஸ் வண்டி வாங்குகிறோம். வண்டி வாங்கும்போது அந்த வண்டியோடைய எல்லா பேப்பர்ஸும் டிவிஎஸ் காரன் தானே தருவான், இல்லை ஹோண்டா காரன், யமஹா காரன் எதுவும் தருவானா? ஒரு பிரீத்தி மிக்சி வாங்குகிறோம், மிக்சியோட எல்லா விஷயங்களும் எல்லா இதுவுமே பிரீத்தி கம்பெனிக்காரன் தானே தருவான், இல்லை பட்டர்ஃப்ளை கம்பெனிக்காரன் தருவானா? இல்லை. எந்த கம்பெனியில் வாங்குகிறோமோ அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டெப் அப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ் படைத்த மனிதன் மட்டும், இறைவன் படைத்த மனிதன் மட்டும் அவனே சட்டம் உருவாக்கிக்கிடுவானா? அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ அதே தான். ஆனால் அல்லாஹ் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அளவுக்கு மூளை கொடுத்துருக்கான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் தான் சட்டம் போடுவேன், அதை நீ ஃபாலோ பண்ணாதது உன் விருப்பம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கான். ஆனால் மற்ற இதுக்கு கொடுக்கல. இப்போ ஒரு சூரியன் இருக்குது, அது காலையில் உதிக்கணும், நைட்டு மறையணும், இதுதான் டிஃபால்ட். இதை தாண்டி அதனால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு காற்று, அது வீசணும், அதுதான் அது டிஃபால்ட். அதை தாண்டி அதுக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, வேறு எதுவுமே பண்ண முடியாது நினச்சாலும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃபால்ட்டோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மனிதர்கள் மட்டும் டிஃபால்ட்டுன்னு இல்லாமல் ஆப்ஷன், சாய்ஸஸ் இருக்குது. நீ ஃபாலோவும் பண்ணலாம், பண்ணாமலேயும் போகலாம். பண்ணினா சொர்க்கம், பண்ணலைன்னா நரகம், அவ்வளோதான். ஆனால் சட்டம் யாரோட தான் இருக்கணும்? அல்லாஹ்வோடதாக தான் இருக்கணும். அப்போ இன்றைக்கி யாரெல்லாம் நம்மளாக ஒரு சட்டத்தை இயற்றிக்கிறோமோ அவங்க எல்லாம் அல்லாஹ்க்கு நிகராக நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறோன்னு அர்த்தம். அதான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு சொல்லிடுங்க, அல்லாஹ்வுடைய இறைவனுடைய கட்டளைப்படி மக்கள் வாழணும், மக்கள் கீழ்ப்படிஞ்சு வாழணும். இதுக்குத்தான் தூதரை அனுப்பணும். தூதர்னால் ஒரு லீடர், இறைவனுடைய வசனங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு லீடர், ஒரு தூதரை நாம் அனுப்பணும். இதை தவிர வேறு எதுக்கும் அந்த தூதரை நாம் அனுப்பலை. தமக்கு தாமே அவர்கள் அநீதி இழைத்து கொண்ட வேளையில் உம்மிடம் அவர்கள் வந்திருந்தால், இன்னும் அல்லாவிடம் மன்னிப்பு கோரியிருந்தால், அவர்களுக்காக தூதரும் மன்னிப்பு கோரியிருந்தால், திண்ணமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பு வழங்குபவனாகவும்
பெரும் கருணையுடையவனாகவும் இருப்பதை கண்டு இருப்பார்கள். ஸோ இந்த முனாஃபிக்குகள் அப்போலேருந்தே இருக்காங்க. இந்த இலுமினாட்டிஸ், இந்த மாதிரி ஃபித்னாக்கள் செய்யக்கூடியவங்க நபி காலத்துலேருந்தே இருக்காங்க, காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது இவங்களுடைய விஷயத்த எல்லாம் சொல்கிறான். இவங்க அப்போவே இந்த மாதிரி தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா, தூதர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருந்தா, ஏன்னா நிச்சயமாக நபிக்குமே நிறைய தொந்தரவுகள் செஞ்சுருக்காங்க. நம்ம யூதர்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம் தொந்தரவு பண்ணது. ஆனால் யூதர்களையும் தாண்டி இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க உலகத்தில். நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க. அதனால் எதையுமே ஒரு பர்டிகுலர் கேட்டகரியோடு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று இறைவனை நம்பி அவங்க தூதர்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், இன்னொன்று இறைவனை மறுத்து தாகூத்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி இன்னும் இஷ்டத்துக்கு அவங்க, அதாவது சயின்ஸ் டெக்னாலஜிலாம் அல்லாஹ்வுடையது தான், ஆனாலும் இயற்கைக்கு மாறாக செயற்கையாக யாரெல்லாம் எதையெல்லாம் கொண்டு வராங்களோ அவங்க எல்லாமே இந்த கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. இந்த 2 கேட்டகரி தான். இந்த 2 கேட்டகரியில் இந்த செயற்கை அந்த இன்னொரு 2வது கேட்டகரியில் வர்றவங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் புறக்கணிச்சிடுங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை புறக்கணிச்சிடுங்க. 2வது அவங்க புரிஞ்சுக்கிற வகையில், அவங்க மனசில் போய் இறங்குற வகையில் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அப்படி பேசி அவங்க மனதார யோசித்து தான் செஞ்ச தவறுகளை நினச்சி வருந்தி இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்க, நபிக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவனுடைய அந்த பெரும் கருணையை, பெரும் ரஹீமை பார்த்துருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அல்லாஹ்வுடைய லவ் நமக்கு எப்போ கிடைக்கும்னு தானே தேடிக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ பெரிய தவறு செய்தவங்களுக்கும் கூட அல்லாஹ்வுடைய ரஹீம் கிடைக்குங்கிறான். எப்போ தெரிஞ்சு நம்ம இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய மன்னிப்பு கேட்குறதுன்றதை தாண்டி அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாக இருக்கான், அதை அவன் சொல்கிறான். ஸோ அல்லாஹ்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறத விட, யா அல்லாஹ் நீ மன்னிப்பு வழங்குறவன் தானே, என்னை மன்னிச்சிருப்பல்ல அப்படின்னு அவனுக்கு இது அல்லாஹ்வை ஒரு பெருமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். அவன் மன்னிப்பு வழங்குபவனாக இருக்கிறான். ஸோ அவங்களுக்கும் எவ்வளோ நம்ம தீமை செஞ்சுருந்தாலும் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அந்த தன்மை, மன்னிக்கும் தன்மை நம்மளுடைய விஷயங்களை மன்னிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய கருணையை அவங்க பார்த்துருப்பாங்க, என்னை மன்னிப்பு வழங்குபவனாகவும் பெரும் கருணையுடையவனாகவும் அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கஸைத வயுசல்லிமு தஸ்லீமா. இல்லை முஹம்மதே, இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உம்மை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் நீர் அளிக்கின்ற தீர்ப்பு குறித்து தம் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தியும் கொள்ளாமல் முற்றிலும் அதற்கு அடிபணியாதவரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். அதாவது இப்போ இந்த மாதிரி ஆட்கள் அவங்க மட்டும் இல்லை, எல்லாரையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அல்லாஹ் மீது சத்தியம், உங்கள் இறைவன் மீது சத்தியமாக தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்குமே நபியை நீதிபதியாக ஏற்று நபியுடைய செயல்முறைகள், ஏன்னா இன்றைக்கி சுபஹானல்லாஹ் நபியுடைய செயல்முறைகள் என்னென்ன நமக்கு தெரியலை, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு ஆக்டர், இன்னும் மற்ற ஒரு காந்தி, ஒரு ஜவஹர்லால் நேரு, இவங்களுடைய வரலாறு தெரிகிற அளவுக்கு கூட நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாறு தெரியலை. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியாது. அவங்களுடைய ஒவ்வொரு நுணுக்கமும் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியுமா?
இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பிணக்குக்கும் இன்றைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கல்வி கொடுக்குறதுங்கிறது நம்ம முடிவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த முடிவா? அவங்க சொன்ன முறைப்படியாக நம்ம படிக்கிறோம்? இல்லை. ஆனால் இதுதான் மெயினே. பிள்ளைங்கள வளர்த்தி எடுக்கிறோம், அதுதான் மெயினான ஒரு வேலையே. அதுலேயே நம்ம வந்து நபியோடைய இதையாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது என்னென்னாவது நமக்கு தெரியுமா? இல்லை. இப்போ எதையெல்லாம் நம்ம இழந்திருக்கோம் பாருங்கள். நம்ம முஸ்லீம்கள்னு சொல்லிக்கிறோம், ஆனால் என்னென்ன இழந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. அப்போ தங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிணக்குகளில் உங்களைத்தான் நீதிபதியாக ஆக்கணும். ஸோ அப்படி அவங்க ஏற்று நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ, நீங்கள் என்ன மாதிரி நடந்திருக்கீங்களோ அதை எந்த வித அதிருப்தியும் இல்லாமல். ஆனால் இன்றைக்கி கடன் வாங்காமல் வட்டி வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. எப்படி அப்படி பண்ணுறது? எப்படி வட்டி வாங்காமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது தெரியலையே. வேறு வழியே இல்லை, பண்ணி தான் ஆகணும். அதை விட கொடுமை, அந்த பேங்க்குக்கு வேலை பார்க்குறதுக்கு எக்ஸாம் எழுத போட்டி போட்டுக்கு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். அதை விட கொடுமை, இந்த அரசியல்வாதிகளுக்கு ஊழியம் பார்க்குறதுக்கு போட்டி போட்டுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு எழுதுகிறோம். ஸோ இது இல்லாமல் கல்வினா என்ன? இது நமக்கு யாருக்காச்சும் தெரியுதா? எல்லாரும் எந்த இதில் இருக்காங்களோ அதில் தான் நம்மளும் இருக்கோம். அதில் என்ன மாற்றமும் இல்லை. ஆனாலும் இதெல்லாம் அல்லாஹ் சொன்ன விதியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணதா, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, நம்ம யோசிச்சு பார்த்துக்கிருவோம். ஸோ இப்படி நபியுடைய ஆனால் இன்றைக்கி வந்து வேறு நிர்பந்தத்தின் படியில் நம்ம இருக்கோம். ஆனால் இன்கேஸ் உலக முடிவுடைய நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த விஷயங்கள், அல்லாஹ்வுடைய விஷயங்களை அவங்க நிலைநாட்டும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயங்களை அவங்க நிலைநாட்டும் போது, நம்மளும் நம்ம பிள்ளைங்களும் நம்ம கொள்ளுப்பேர பிள்ளைங்களும் தான் இருப்போம். நம்ம அதை வந்து அதுக்கு ரெடியாக இருக்கோமா? ஸோ இன்றைக்கி இப்படி வாழ்கிறோம் ரைட். பட் அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய தன்மைகளையும் நம்ம சந்ததியுடைய தன்மைகளையும் நம்ம டெவலப் பண்ணியே ஆகணும் இன்றைக்கி காலகட்டத்தில். ஸோ நபியுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அவன் அனுப்பின ரசூலுடைய வார்த்தைகள், இதை ஏற்றுக்கிட்டு அதில் எந்தவித அதிருப்தியும் இல்லாமல் ஃபுல்லாக அடிபணிஞ்சு வாழ்கிற வரைக்கும் அவங்க நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். ஸோ இப்போ இன்றைக்கும் நம்ம மூமின் அப்படின்னு சொல்லும்போது மனசு பகீர்னு சொல்லணும். நம்ம மூமினா, நம்ம முஸ்லீமா, நிஜமாதானா நம்ம முஸ்லீமாக தான் இருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கு நாமளே 100 தடவை கேட்டுக்கிடணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அந்த மூமின் முஸ்லீம்ங்கிறதுக்கு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனனம் செய்ய தான் ஆசைப்படுறோம். மனனம் செய்ய ஆசைப்படாதீங்க. குரானை என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. புரிஞ்சு அதை இன்றைக்கி காலகட்டத்தோடு சிந்திக்க ஆசைப்படுங்க. மனனம் தேவையே இல்லை. நம்ம மனனம் பண்ணி நம்ம அழகாக அதை ஓதுறதுங்கிறது அல்லாஹ் வந்து அது ஒரு நல்ல விஷயம். அது அழகான முறையில் ஓதுறதுங்கிறது நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ். ஆனால் இன்றைக்கி வாழ வேண்டியதுக்கு என்ன தேவை, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ப்ராப்பராக யோசிங்க. ஏன்னா நபியே வந்து அவ்வளோ ஒன்றும் படித்தவர் இல்லை. ஆனால் படிக்காத ஒருத்தவர்கிட்ட அல்லாஹ் வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறான் அப்படின்னா அவரோட குவாலிட்டி, அவருடைய கேரக்டரிஸ்டிக். ஏன் அல்லாஹ்க்கு தெரியும் தானே இவரை தான் சூஸ் பண்ண போகிறோன்னு. அப்போ இவருக்கு கல்வி அறிவை கொடுத்துருக்கலாம்ல, கல்விங்கிற ஒன்றை கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் இவருக்கு ஏன் கல்வி இதை கொடுக்கல? அப்போது சிந்திங்க. நம்மளோட குவாலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான் நமக்கு வேணும். அல்லாஹ் சொன்ன விஷயங்களை தான் நம்ம அடிபணியணும். வெறும் இந்த குரானுடைய விஷயங்களை நம்ம மனனம் செய்கிறது, அழகான முறையில் ஓதுறது, இதெல்லாம் நம்மளோட தனிப்பட்ட திறமைகள். மனனம் செய்கிறதா இருக்கட்டும், அழகான முறையில் ஓதுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தனிப்பட்ட திறமைகள். அதை நம்ம வெளிக்காட்டிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம்.
ஆனால் அது முக்கியம் இல்லை. என்ன முக்கியம், நம்ம என்ன வாழ்கிறோம், கியாமத்துக்கு என்ன முக்கியம்னா அங்கே நம்ம கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய செயல்பாடு என்ன, நிலைப்பாடு என்ன, இதைத்தான் நம்ம சிந்திக்கணும். ஸோ இப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் முற்றிலும் கட்டுப்படாத வரைக்கும் நம்ம நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகவே மாட்டோம். இறைவன் உங்களையும் என்னையும் முற்றிலுமாக நம்மளுடைய எல்லா விவகாரங்கள்லையுமே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அணுகி அவங்களுடைய வழிமுறைப்படி மனம் உவந்து செய்யக்கூடியவர்களாக உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ்.